இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது அப்போஸ்தலர் அதிகாரத்தில் 32வது வசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். 32வது வசனம். கூட்டத்தில் அமளி உண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள். தாங்கள் கூடி வந்த காரணம் இன்னதென்று அநேகருக்கு தெரியாது இருந்தது. உங்களுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? கூடுகிறார்கள், எதற்காக கூடுகிறார்கள் என்றே தெரியவில்லை. அல்லேலூயா. இங்கே அப்படிதாங்க இருக்குது. எவ்வளோ அழகாக வேதவசனம் சொல்லுது பாங்க. இன்னைக்கு இருக்கிற சபைகளுடைய நிலைமையும் அப்படிதாங்க. நிறைய கிறிஸ்தவ கூட்டத்துடைய நிலைமையும் அதுதான் பாருங்க. நம்ம எல்லாம் கூடி வருகிறோம். வாட் இஸ் ரிசல்ட்டுங்க? இலக்கு என்னங்க? யாருக்குமே தெரியாது. எதற்காக நாம் ரட்சிக்கப்பட்டோம் தெரில. இப்போ சமாரியஸ்வரி அம்மாட்ட தான் பெரிய பாடம் இருக்குது. அவள் கிடட்டண்டில் ஏசுனாரை அறிஞ்சுக்கிறா. அப்படி முதல்ல அந்த ரட்சிப்பினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியே தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவள் வந்த பர்பஸையே மறந்துட்டு கோவிலுக்குள்ள குடத்தை வச்சுட்டு ஓடுறா, ஊருக்குள்ள ஓடுறா. வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். ஐயோ, அநேக ஜனங்கள் ஓடி வருகிறார்கள். நான் யோசிச்சு பார்த்தேன், நம்மளும் சர்ச்சுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்றோம், யார் வர்றா? ஆனால் அவள் சொல்கிற முறைகள் இருக்குதுங்க. அப்படி ஒரு ஆசையாக சொல்லிப்பா, ஐயா ஒருத்தர் கிணற்றுல இருக்கா, ஐயா தயவு செய்து வாங்கய்யா. ஐயோ, என் வாழ்க்கையெல்லாம் அவர் சொல்லிவிட்டார், வாங்கய்யா. அந்த சொல்கிற முறைகள் இருக்கு. வாங்க எங்கள் சர்ச்சுக்கு வாங்க. இப்படி சொன்னால் யாரும் வரமாட்டாங்க. ஐயோ, ஒரு சமாரியஸ்திரி சரியான வாழ்க்கை முறையல்ல, பச்சாரஸ்திரி என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட அவள் சொன்னவுடன் அநேகர் கிணற்றண்டியில் வருகிறார்கள். அந்த சொல்கிற முறைகள் இருக்குதுங்க. 30 வருஷமாக நான் பிரசங்கம் பண்ணுறேங்க. நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? நான் இப்போ சொன்ன வசனம், ஏசப்பாவை பற்றி சொல்ல ஆரம்பித்த வார்த்தை என்ன தெரியுமாங்க? ஏசப்பா என் கண்ணீரை துடைத்தார். சாக கடந்தேன், இயேசுக்கு விரோதமானவனாக இருந்தேன். இயேசுவை பற்றி சொல்ல வர்றவங்களை அருவாளத்துக்கு விரட்ட போனேன். என் ஹார்ட்டில் ஒரு வியாதி வந்து டாக்டர் செத்து போயிருவேன்னு சொல்லிட்டாங்க. மரண தேதி முன்குறிக்கப்பட்டது. அழுதேன். கடவுள் தான் காப்பாற்றுமான்னு டாக்டர் சொல்லிட்டாங்களே. கடவுளை தேடுவோன்னு தேடினேன். நான் ஏறி இறங்காத இடமே இல்லை. கடைசியாக சாகிற நிலைமே இல்லை. இந்த கிறிஸ்தவங்க சாமியை கும்பிட்டுட்டு சாவோன்னு சொல்லி தான் சர்ச்சுக்கு போனேன். எஸ்ப்பா எனக்கு உயிர் தாங்க, நான் உயிர் வாழ ஆசைப்பட்டேன்னு சொன்னேன். எனக்கு உசுர் கொடுத்தார், என் கண்ணீரை துடைத்தார். கொஞ்ச நாளில் அவரை மறுதளித்தேன், சந்தேகப்பட்டேன். இயேசுதான் என்ன சுகமாக்கினார், என்ன நிச்சயம் என்று மறுதளித்து விட்டேன். நன்றி இல்லாத கிறிஸ்துவனாக மாறிவிட்டேன். சிகரெட் சாராயம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்க, இன்னைக்கு ஏன் இந்தியாவில் எழுப்புதில்லை? பூரா நன்றி கட்ட கிறிஸ்தவர்கள். ஐயா, இந்த செய்தியை கேட்கிற அன்பு நண்பர்களே, நீங்கள் நன்றியுள்ள கிறிஸ்தவர்களா, நன்றி இல்லாத கிறிஸ்தவர்களா? நன்றியுள்ள கிறிஸ்தவங்கன்னா நீங்கள் முழு நேர ஊழியம் செஞ்சுருக்கணுங்க. சரி, செய்யலை. உங்கள் மூத்த பிள்ளையை முழு நேர ஊழியரை அனுப்பி வச்சுருக்கணும். அனுப்பி வைக்கலை. அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் உங்கள் குடும்பத்தின் சார்பாக மிஷனரி ஊழியத்தை உங்களால் என்ற காணிக்கை மாதந்தோறும் ஒரு சிறிய காணிக்கை கொடுத்து தாங்கியிருக்கணும்ல. உங்களுக்கு ஏசப்பா சொந்த வீடு கட்டி கொடுத்தாரா? அப்போ ஏசப்பாவுக்காக நீங்கள் ஆலயம் கட்டி கொடுத்தீங்களா? அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வீட்டோட சொத்து மதிப்பு 50 லட்சமா? சரி, தசமமாகும் 5 லட்சத்தில் ஒரு சர்ச்சு கட்ட வேண்டாமா? சூனமியாள், அவளுக்கு ஒரு குறைவு இல்லை. எப்பொழுது வருகிற இந்த ஊழியக்காரர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சொல்லி ஒரு மேல் வீட்டில் மிஸ்டரிக்குன்னு ஒரு வீடு கட்டுறாருல. இந்த செய்தி கேட்கிற அன்பு நண்பர்களை, நீங்கள் நன்றியுள்ள கிறிஸ்தவங்கன்னு சொன்னால் இப்படிப்பட்ட சூனமியால் மாறுங்க. எங்கள் ஊழியத்தின் சார்பாக 500 மிஸ்டரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கென்று மிஸ்டரி ட்ரைனிங் சென்டர் ஒன்று கட்டுறோம். ஒரு 4 கோடி ரூபாயில் கட்ட போகிறோம். நீங்கள் ஏன் அப்போ அதில் உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் ஏன் கொடுக்கக்கூடாது? அல்லேலூயா. உங்கள் வீட்டில் கட்டுறதுக்கு எவ்வளோ பணம் செலவச்சு அதில் உள்ள தசமவாத்தில் ஒரு பகுதியை தாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டர் வாகனம் கொடுத்துருக்குறாருல. நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியாக வேணால் வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன வாகனம், ஊழியக்காரர்களுக்கு ஒரு சின்ன 2 வீலர் தேவை ஐயா. என்னை கேட்டால் ஒரு யூஸ்டு செகண்ட் ஹேண்டு ஒரு 30,000 கூட இருந்தாலே ஒரு யூஸ்டு 2 வீலர். அந்த 2 வீலரு 1000 கிராமத்துலையாவது ஊழியம் செஞ்சுருங்க. 1,00,000 பேர்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சிடும். நீங்கள் ஏன் தர வேண்டி தானே? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதற்காக ரட்சிக்கப்பட்டோம்? யாருக்குமே பர்பஸ் தரல. நான் பாருங்க,
நன்றி இல்லாத கிறிஸ்தவனா உசுரை கொடுத்து கூட டாக்டர் சொன்னார் வியாதி இருந்ததுக்கான அறிகுறியே இல்லைன்ட்டார். அவள் உயிர் கொடுத்து சுகம் கொடுத்தும் கூட அவரை மறந்துலிச்சிட்டேன். மறுபடியும் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஏசப்பா என்னை தேடி வந்தார். இயேசு உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அழுது கொண்டே இருக்கிறவராக காட்சி கொடுத்தார். நானே தேவனை நினைத்து வர வேற தேவர்கள் இல்லை, நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்க, என்னாலே எல்லாமல் எங்கோ போய் கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அழுது கொண்டே இருந்தார். இயேசு அழுகிறாரா? வானத்திற்கும் பூமிக்கும் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் என் கண்கள் காணவர் அழுகிறாரா? என் காதுகள் கேட்கவர் அழுகிறாரா? எத்தனை அன்புள்ள ஆண்டவர் ஐயா! என் கண்ணீரை துடைச்சி ஏசப்போட கண்ணீரை துடைக்கணும்னு என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன் ஐயா. அல்லேலூயா. என்னால் முடிஞ்ச என்னுடைய பங்களிப்பை நான் தர ஆரம்பித்து விட்டேன். இவ்வளோ ஒரு ஊழியமாக ஊழியம் மாறி இருக்கிறது. இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரனே, என்ன இப்படிப்பட்ட கிராம ஊழியத்துக்காக என்னை பயன்படுத்துகிறாரு, அதற்காக தான் என்னை அழைச்சிருக்கிறார். வாட் அபவுட் யூ? உங்களை எதற்காக தெரிந்திருக்கிறார்? எஸ்தரிடத்துல மொர்தெகாய் சொல்லுகிற எச்சரிப்பின் சத்தம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி ராஜமன்மை உனக்கு கிடைத்திருக்கலாமே. உனக்கு ஏன் மாச சம்பளம் கொடுக்குறாரு, இவ்வளோ ஏன் பிஸ்னஸ் கொடுக்குறார், வருமானம் கொடுக்குறார்? நீங்கள் என் ஆண்டவருக்காக ஏதாயிலும் செய்வீர்கள் என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்புகிறார் ஐயா. அவருடைய நம்பிக்கை துரோகியா நீங்கள்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் போது 2 திருடர்கள் நடுவே இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டாராம். அப்படி என்றால் திருடர்கள் நடுவே இயேசு. எனக்கு ஏசப்பா தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே திருடர்களாக இருந்தால் எப்படிங்க எழுப்புதல் வரும்? நம்ம இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரனை, நீ திருடரா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஏசப்பா கொடுக்குறார். 24 மணி நேரத்தில் தசமாவும் கொடுத்தா ஒரு 2.5 மணி நேரம் ஜெபிக்கணும் இல்லைங்க. 2.5 மணி நேரம் ஏசப்பாட்ட கொடுக்கலன்னா நீங்கள் நேரத்தை திருடுகிற கிறிஸ்தவர்கள். உங்களை ரட்சித்ததே ஒரு நம்பிக்கையோடு தான் ரட்சித்திருக்கிறாரு. அப்போ நம்பிக்கை துரோகிகளா, திருடர்களா? இந்த 2 திருடர்ல ஒரு திருடன் திருந்திட்டான், பரலோக ராஜ்யத்துக்கு போனான். ஒரு திருடன் திருந்தாமலே பட்டும் அவன் என்ன சில திருந்தலை. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்கள்ல 2 பேர்ல ஒருத்தர். அப்போ 50% மனம் திரும்பிட்டு. நான் சொல்லுவேங்க 50% கிறிஸ்தவங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கொடுக்குற நேரத்தை கொடுத்து நல்ல ஜெபிச்சு நல்ல பைபிள் வாசித்து தன்னால் என்ற ஊழியத்தை செய்து, ஒருவேளை என்ற ஊழியத்திற்கு காணிக்க கொடுத்து மிஸ்டரி ஊழியத்தை தாங்கி இப்படி இருந்தாலே இந்திய தேசம் என்றைக்கும் ஆண்டவருடைய தேசமாக மாறி இருக்குங்க. நான் சொல்கிறேன், திருடர்கள் நடுவே இயேசு இன்றைக்கு சிலுவையில் வியாகுலப்பட்டது போல இன்றைக்கும் ஒரு வியாகுலப்படுகிறார். அருமைய தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு பர்பஸ் வேணுங்க. இந்த வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆளாளுக்கு ஒன்று பேசுகிறாங்க. ஏன் என்னாச்சு? நீங்கள் முன்னாடி வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பவுலை கொண்டு ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்கிறார். அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவன் மந்திர பொருட்கள்லாம் அந்த புஸ்தகங்கள்லாம் எரிச்சதில் அதில் நீங்கள் போட்டிருக்குது 50,000 வெள்ளிக்காசு என்று கண்டார்கள். அவ்வளவு கோடிக்கணக்கான பணம் தீயில எரிஞ்சிருக்கு. மந்திர பொருள்லாம் தூக்கி எறிகிறாங்க. எழுப்புதல் காலத்தில் இப்படி தான் நடக்கும். இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரேஸ்வரன், நீங்களும் நானும் உண்மையும் உத்தமத்தோடு எழுப்புவதற்காக ஜெபித்தோமானால், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தில் எழுதியிருக்கிறபடி அப்படிப்பட்ட அற்புதத்தை உங்கள் கண்கள் காணும். 20ஆம் வசனத்தில் போட்டு இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்தது. இன்னைக்கு எழுப்புதலே இல்லையேங்க. காரணம் ஆண்டவர் காரணமா? நானும் நீங்களும் காரணமாங்க? ஆண்டவர் நேற்று என்றும் மாறாதவர் ஐயா. அவர் மாறாதவராக இருக்கிறதுனால தான் சவுளை பவுலா மாற்றினது போல இந்த கணேசனை, இயேசுவுக்கு விரோதமாக இயேசுவை துன்பப்படுத்தின கணேசனை இவ்வளோ பெரிய ஊழியனா மாற்றியிருக்கிறார். எனக்கு என்ன தெரியுமாங்க ஆசை? சாகிறதுக்குள்ளே இந்தியாவில் 7,000 மிஷனரிகளை எழுப்பணும், 1,00,000 கிராமத்தை ஏசப்பாவுக்கு சொந்தமாக மாற்றணுங்க. உண்மையாக ஊழியம் செய்யணுங்க. உண்மையாக என்னுடைய பணத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணுங்க. அநேக மிஷனரிகளை எழுப்ப வேண்டும் ஐயா, எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாட் அபவுட் யூ? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? பவுல் கையில் அவ்வளோ அற்புதம் நடக்குது. உடனே அந்த அவங்க இருக்கிற இடத்துல எல்லாம் நமக்கு ஆதாயம், வருமானம் குறைஞ்சிருது. நீங்கள் 24ஆம் வசனத்தை வாசிங்கன்னா,
அங்கே வெள்ளையினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்து கொண்டிருந்தான். அவன் சிலை செஞ்சு பயங்கர வருமானம் பாருங்க. இதனால என்ன செய்கிறாங்க, நம்ம தொழிலில் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிக்கண்டு அறிவீர்கள். அவங்கன்னா என்ன செய்கிறாங்க, இவ்வளோ நஷ்டம் வந்துருச்சு, அந்த நஷ்டத்தை ஒருத்தன் கெடுக்கிறான். அவன் பேர் என்ன, பவுல். அவன் கெடுக்கிறான். உடனே அவங்க எல்லாரும் பவுலுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். பவுலோடு இருக்கிற 29ஆம் வசனம் வாசித்து பாருங்க. பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மகதோனியராகிய காயுவையும் அரிஸ்தார்க்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலையிலே பாய்ந்து ஓடினாள். பவுலோட இருக்கிற அசிஸ்டண்ட்டை 2 பேரை தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன செய்கிறாரு பவுல், அந்த 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 ஹால்குள்ளே போக ட்ரை பண்ணுறாரு. கூட இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, அதுக்குள்ளே போக வேண்டாம்னு சொல்லி பவுலை அவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. என் ஊழியத்தில் ஒரு கிராமத்தில் எப்பவும் ஊழியத்துக்கு போவேன். அந்த ஊழியத்தில் எல்லா சின்ன பிள்ளைகளும் பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் சிறைச்சாலையிலேருந்து சும்மா பரோவில் லீவ் வந்தவர். இதெல்லாம் கேள்விப்பட்டு, என்னடா ஒரு கணேசன் வந்து ஊரையே மாற்றிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, நான் எப்பொழுதும் ஒரு புதன்கிழமை அங்கே போவேன். இன்றைக்கி தான் நான் வருவான். காலையிலேருந்து ஒரு வெயிட் பண்ணியிருக்கார், பெரிய அருவாளை வச்சு வெயிட் பண்ணியிருக்கிறார். நான் சைக்கிளில் எனக்கு எதுவுமே தெரியாமல் சைக்கிளுக்கு ஓரமாக நிறுத்திட்டு உள்ளே போவேன். அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டா, தம்பி உன்னை வெட்டுறதுக்குன்னே ஒருத்தன் ஜெயிலேருந்து வந்திருக்கிறான்னு சொல்லி என்னை போய் அங்கே ஒரு மாடி வீட்டில் என்னை அடைச்சி வச்சுக்கிட்டாங்க. நான் சொன்னேன், என்னை வெட்டுனா வெட்டுட்டுங்க. பைபிள் வசனம் என்ன, தலை முடிய அவர் சித்தம் இல்லாமல் விழாது, தலை எப்படிங்க விழும், அதை யாருன்னு பார்ப்போம்யான்ங்கிற என்னைய போய் இழுத்துட்டு போய் அடைச்சி வச்சுட்டாங்க. நான் சொன்னேன், 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது. அவன் வந்து நான் வந்த சைக்கிளை கண்டுபிடிச்சிட்டான். அதில் உள்ள பைபிள் புக்ஸ் எல்லாம் ஒரு பேக்கில் வச்சுருக்கேன், அதை கண்டுபிடிச்சிட்டான். அதை தூக்கி எறிகிறான், பைபிளை தூக்கி எரிஞ்சிட்டான். அப்போ கணேசன் எங்கேயோ இங்கே யாரோ ஒழிச்சு வச்சுட்டான்னு சொல்லி ஒவ்வொரு வீடாக போய் இருக்கிறான். ஏய் கணேசன் இங்கே ஒழிச்சு வச்சிருக்கியா, கணேசன் இங்கே ஒழிச்சு வச்சிருக்கியான்னு சொல்லி அருவாளை தேடி தர்றான். நான் இந்த என்னை அடித்து வச்ச குடும்பத்தார்கள்ட்ட, தயவு செய்து என்ன கதவு திறந்து விடுங்க, நீ எவ்வளோ நேரம் என்னை பாதுகாக்க முடியும், என்னை இதுக்குள்ளேயே எப்படி அடைச்சி வைக்க முடியும்னு சொல்லி கதவை உடைச்சிருவேன்னு சொல்லி அவளுக்கு சண்டை போட்டு கதவை திறந்தேன். நான் என்ன தெரியுமா செஞ்சேன், எனக்கு அறிவு இருக்குதுங்க, புத்தி இருக்குதுங்க. கிறிஸ்தவங்களுக்குங்க வசன அறிவு இருக்கும், செயல்பாடு இருக்காது, புத்தி இருக்காதுங்க. எனக்கு அறிவு இருக்குது, புத்தி இருக்குது. நான் போனேன், ஏய் ஒருத்தன் அங்கே அருவா அடிச்சு கத்திட்டு இருக்க, ஏய் அண்ணாச்சி வாங்க, என்னையாவா தேடுறீங்க, வாங்க அண்ணாச்சி அப்படின்னு. அவன் வந்து என்னை வெட்டணும் இல்லைங்க, என்னை பார்த்து என்னை தானே தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அவன் வேமா வந்தான், நான் இப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறேன், சந்தோஷம் மகிழ்ச்சியாக நின்றுக்கிட்டு இருக்கிறேன். அவன் வந்த உடனே திடீர்னு பார்த்தா போயிட்டான். என்னப்பா வாப்பா என்னை விட்டுப்பா, இல்லைப்பா உன் பக்கத்தில் வந்தால் எனக்கு கை காலெலாம் நடுங்குது, நான் போயிடுறேன்னு சொல்லி போயிட்டான். அல்லேலூயா, அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இதுதானே ஆண்டவருடைய அன்பு. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். சேனைகளின் கர்த்தர், உலகத்தில் இருப்போனில் நம்மள இருக்கிற தேவன் பெரியவர் ஐயா, பெரியவர். எத்தனை அன்புள்ள ஆண்டவர் ஐயா. பாருங்க, பவுல் அந்த அரங்கசாலைக்குள்ள போக ட்ரை பண்ணுறார், விட மாட்டுறாங்க, எல்லாரும் விடமாட்டுறாங்க. அங்கே கூட்டம் கூடி இருக்கிறாங்க, கூட்டத்தில் பெரிய அமளி. அதுலேயாவது அவங்க ஒருமனப்படலைங்க. அவன் என்ன செய்கிறார், சிலர் இப்படியும் பேசுகிறார்கள், சிலர் அப்படியும் பேசினார்கள். நாங்கள் எதுக்காக இந்த அரங்கத்தில் கூடி வந்தோன்னே யாருக்கும் தெரியல. ஐயோ பெரிய வேதனை என்ன தெரியுமாங்க, இதை பார்த்தா என்னடா இப்படின்னா இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுது ஆச்சரியமா. இன்னைக்கு அப்படிதாங்க இருக்கிறோம், சர்ச்சுக்கு வர்றோம், எதுக்காக நம்ம ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்க போகிறோம் சொல்லுங்க, நீங்கள் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காக ஆண்டவர் உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார்? எதற்காக எத்தனை வருடங்களாக உங்களோடு கூட ஆண்டவர் வார்த்தைகளை கொண்டு சீசர்களாக உருவாக்குகிறார்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சீசர்களாகி ஞானஸ்தானம் கொடுக்கணும், அதான் பைபிள் வார்த்தை. நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா, சீசர்கள்லாம் என்ன தெரியுமா, சீசர்கள் எதிரே இருக்க கிராமத்துக்கு போய் கழுதை குட்டி கட்ட வெளுத்து வர சொல்கிறார் சீசர்கள்ட்ட. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் சீசர்கள் பேதுரு யோவான் புறப்பட்டு போய், எங்களிடத்தில் வெள்ளி இல்லை பொண்ணு இல்லை, நான் இருக்கிறதே தருகேன் என்று சப்பானி எந்திரிச்சேன். அதான் சீசர்கள். அப்பா சொல்றத கேட்கறது தான் சீசர், அதன்படி நடக்கிறதா சீசர்கள். சீசர்கள்லாம் யார்? ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரசங்கித்து அற்புத அடையாளங்களை செய்து காண்பிக்கிறவர்கள் சீசர்கள் ஐயா. இன்றைக்கு ஏன் ரட்சிக்கப்பட்டு சீசர்களா சபையில் சேர்க்கப்படுற எல்லாருக்கும் தெரியல. நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா,
ஆதியாகமம் 11 அதிகாரம் 4 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பேர் உண்டாக பெரிய கோபுரமா கட்டடம் கட்டுவோம்னு சொல்றாங்க. எல்லாம் கூட்டம் கூடி ஒருமனப்பட்டு நமக்கு பேர் உண்டாக பெரிய கோபுரத்தை கட்டி, இன்னைக்கு இருக்கிற எல்லாமே அப்படிதாங்க. நம்ம சர்ச் பெரிய சர்ச்சா இருக்கணும், பெரிய கட்டடமா இருக்கணும், அழகா இருக்கணும். அவன் கோபுரம் 100 அடி கட்டியிருக்கானா, நான் 101 அடி கட்டணும். என்னங்க போட்டி? நமக்கு பேர் உண்டாக இல்லைங்க. நீங்க தப்பா வசனத்தை புரிஞ்சுக்கிறீங்க. ஆண்டவருக்கு பேர் உண்டாகத்தான் நம்ம எல்லாமே செய்யணும். நான் புசித்தாலும் குடித்தாலும் ஆண்டவருக்காக தான் செய்யணும். யோவான் ஸ்நானன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமாங்க? அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். எல்லாம் கூட்டி விடுகிறது பர்பஸ்லெஸ். என்ன நோக்கமே இல்லாம கூடி வர்றாங்க. கூடி வர்றான் பாருங்க. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல 120 பேர்கள் ஒருமனப்பட்டு கூடி வர்றாங்க. எதுக்கு கூடி வர்றாங்க? பர்பஸ் இருக்குது. ஆண்டவர் சொல்லியிருக்கிற எருசலேமில் நீங்க காத்திருங்க, உன்னதத்தில் வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை நீங்கள் ஒருமனப்பட்டு காத்திருங்கன்னு சொல்ல அவங்க காத்திருக்கிறாங்க. காத்திருக்கிற அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியுடைய வல்லமை வருகிறது. யோனா புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 3 அதிகாரத்துல அவர்கள் ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டவுடன் அங்க இருக்கிற ராஜா எல்லாரும் சொல்லுகிற வாங்க உபவாசத்தை அறிவிக்கிறார். அங்க மிருக ஜீவன்களை எதுக்குமே சாப்பாடு கிடையாது. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் கொண்டு எல்லாரும் உபவாசத்தோடு ஒருமனப்பட்டு அவர்கள் கூடி ஜெபிக்கிறார்கள். ஆண்டவர் மனமாறுகிறார். 1,20,000 பேர்களை ஆண்டவர் ரட்சித்து அவர்களுக்கு வர வேண்டிய தீங்கிலிருந்து மனமாறுகிறார். அவர்களுக்கு இரக்கம் செய்கிறார். ஐயா அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, கூடி வருகிறது நோக்கத்தை அவள் அறிந்திருக்கிறார்கள். இங்க அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் 32 வசனத்தில் எனக்கு கூடி வரணும்னே தெரியல. நான் சொல்றேன், நீங்க சபையா கூடுறீங்களா? வாட் இஸ் த ரிசல்ட்? 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு. என்ன ரிசல்ட் ஐயா? புறஜாதிகளுக்கு முன்பாக எதற்காக உங்களை கூட்டி சேர்த்தார்? எதற்காக ஆண்டவர் உங்களை உருவாக்கினார்? எதற்காக உங்களை அபிஷேகித்தார்? கூடிவர்கள் நோக்கம் உங்களுக்கு தெரியுதாங்க? இலக்கு இருக்குதாங்க? இலக்கு இருக்குதாங்க? சர்ச்சுக்கு போறதே ஆட்டம் போடுறது, டண்டனுங்க ஆட்டம் போடுறதுக்கு அந்நிய வாசு பேசுறது எல்லாம் தப்புன்னு சொல்ல. ஆவியில நிறைஞ்சு மத்தியானம் மேல நீங்க ஊழியத்துக்கு போயிடணும். ஆத்துமாதான் செய்யணும். வந்ததுடைய கூடி வருவதுடைய நோக்கத்தை அறியவில்லையா? வசனத்தை அறிந்து ஆண்டவருடைய அன்பை அறிந்து ஆண்டவிடத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சத்தம் கேட்டு அவருக்கு கனி கொடுக்க வேண்டும் ஐயா. கனி கொடுக்க வேண்டும் ஐயா. ஐயோ வேதனை என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 19 அதிகாரம் இந்த 32வது வசனத்தின்படிதான் இன்றைக்கு நாம் கூடி வருகிறோமோ? நாம் கூடி வருகிறது எதற்கென்றே தெரியவில்லை. அவர் நல்ல பிரசங்கம் பண்ணார், இவர் இப்படி நல்லா பேசணும். ஒருத்தர் பாராட்டுவாங்க, ஒருத்தர் எதிர்ப்பாங்க. இது என்னங்க? இதற்காக நம்ம அழைக்கப்பட்ட இல்லைங்க. நான் என்ன செய்ய போறேன்? என்னை எதற்காக ஆண்டவர் ரட்சித்தார்? அப்போஸ்தலர் 9 வாசித்து பாருங்க. சவுல் பவுலாக மாறின உடனே அவன் ஜெபிக்கிற ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரை என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? யாரை அனுப்புவேன்? யார் நமது காரியமாக போன்ற அழுகிற சத்தத்தை கேட்ட உடனே ஏசாயா சொல்லுகிற ஜெபம் என்ன தெரியுமா? என்னை அனுப்பும், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். இதுதான் அந்த பர்பஸ். இந்த செய்தியை கேட்கிற உங்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம்னு தெரியாம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதீங்க. வானத்துல சிலம்பம் பண்றவங்களா நான் ஓட மாட்டேன் பவுல் சொல்றாரு. ஆசையாய்த்து எதற்காக என்னை பிடிக்கப்பட்டேனோ பிலிப்பியர் 3 சொல்றாரு, அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். எதற்காக நீங்கள் சபையாக ஸ்தாபனமாக ஊழியர்களாக கூடி வருகிறீர்கள்? அந்த நோக்கத்தோடு கூட ஊழியம் செய்வோம். நம் கண்களினாலே பெரிய ஒரு எழுப்புதலை பார்ப்போம் ஐயா. இந்த விஎம்எம்கென்று ஒரு இலக்கு இருக்கிறது. கிராமங்கள் இயேசுக்கு சொந்தமாக வேண்டும். கிராமத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி ஆட்டுக்குட்டிகள் பிடிச்சுட்டு ஆடு வந்துடும். அல்லேலூயா. சிறு பிள்ளைகள் வாலிபர்களை ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றும், நாளை தலைவர்களாக மாற்ற வேண்டும் இலக்கு இருக்கிறதையா. 2வது இலக்கு என்ன? சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்ற இலக்கு இருக்கிறதையா. 3வது இலக்கு என்ன? நாங்கள் எதற்காக 1200 மிஷனரிகளாக கூடி வருகிறோம்? ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் ஆத்தும் ஆதாயங்களாக மாற்ற வேண்டும். நம் கண்களினாலே பெரிய ஒரு எழுப்புதலை அடைய வேண்டும். ஆண்டவரிடத்தில் நான் சொல்லுகிறேன், என்னுடைய விஎம்முடைய இலக்கு என்ன? எண்டு விசன் என்ன? 7000 மிஷனரிகளை எழுப்பி 1,00,000 கிராமங்களை ஆண்டவருக்கு சொந்தமாக மாற்ற வேண்டும் என்ற இலக்கு வைத்திருக்கிறோம் ஐயா. 7000 மிஷனரிகள் 1,00,000 கிராமங்களை இயேசு சொந்தமான இலக்கு இருக்கிறதையா. அருமை
கிறிஸ்தவ நண்பர்களை, உன்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன? நீ எதற்காக ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வருகிறாய்? எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டாய்? எதற்காக உனக்கு அரசாங்க வேலை கொடுத்துருக்க? எதற்காக உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்க? எதற்காக உனக்கு வாகனம் கொடுத்துருக்கிற? எதற்காக நல்ல ஒரு சபை கொடுத்து வந்திருக்கிறார்? எதுக்கு கொடுத்தோன்னே தெரியாம அலையாதீங்க. எதுக்காக நம்ம இந்த இடத்துல கூடி வந்தோம்னா, ஒருவர் மாறி ஒரு பேசி இலக்கில்லாதபடி 32 வசனத்தில் இருந்தபோது, நீங்க இலக்கில்லாதபடி, காரணம் இல்லாதபடி கூடி வந்திருக்கிறீர்களோ, ஆண்டவர் கைகளை அர்ப்பணியுங்கள். உங்களை இந்த நாளிலிருந்து ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆண்டவர் எதற்காக உங்களை முன்குறித்தார் என்பதை ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரை எதற்காக இங்கு கூடி வந்திருக்கிறோம் என்று தெரியாதபடி ஆண்டவரே அமளி உண்டாகிற்று. சிலர் அப்படியும் சிலர் இப்படியும் பேசினார்கள். ஆண்டவரை பேசுகிறக்காக எங்களை அழைக்கலப்பா. இலக்கில்லாதபடி நாங்கள் எந்த இடத்திலும் கூடி வரக்கூடாது. அந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவரும் இலக்கோடு கிறிஸ்தவ வாழ்க்கையை பின்தொடர, சபையாக கூடி வர, ஸ்தாபனங்களாக கூடி வர, ஊழியர்களாக கூடி உம்முடைய இலக்கை அடைய, உம்மை சந்தோஷப்படுத்துகிற இலக்கு. ஒரு பாவி மனம் திரும்புவதனாலே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அந்த இலக்கோடு கூட ஊழியம் செய்வளாக இங்க இருக்கிற இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.